வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிபிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுந்திருந்து விளக்கை போட்ட அவள் அலாரம் கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். 4:45. அப்பாவின் அறையில் இருந்து எடுத்து வைத்திருந்த கடிகாரத்தை மீண்டும் அவருடைய அறையிலேயே உடனடியாக வைத்தாக வேண்டும். இல்லாவிடில் அவருக்கு எதையோ பறிகொடுத்து விட்ட ஆத்திரம் உண்டாகும். யார் கண்ணில் படுகிறார்களோ அவர்கள் மீது அவர் எரிந்து விழுவார். சாதாரணமாக அம்மாதான் அகப்பட்டு கொண்டு திண்டாடுவாள். அலாரம் கடிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் மங்களா. அவளுடைய கட்டிலுக்கு சற்று தள்ளி அனு ஒரு சோஃபா படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். என்னதான் எல்லோரும் மங்களாவை அழகி என்று வர்ணித்தாலும் அணுவின் உதட்டழகும் கண்ணின் வசீகரமும் கண்ணை கவ்வும் மூக்கின் வளைவும் தனக்கு இல்லையே என்று அவளுக்கு அங்கலாய்ப்பு ஒரு கேவலாக உள்ளத்தில் எழும். ஆனால் அடுத்த கணமே 22 வயதான அவள் 10 வயது பெண்ணான அணுவை பார்த்து, அதுவும் தங்கையை பார்த்து குறைபட்டு கொள்வது தப்பு என்று அவளுக்கே தோன்றும். தப்பு என்று தெரிந்தும் அவள் கேவல் என்னவோ நிற்கவே இல்லை. இந்த எண்ணம் அடிக்கடி அவளுள் எழுந்து வதைப்பதால் தானோ என்னவோ அனு மீது அவளுக்கு ஒரு அலாதி பிரியம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவளுடைய 6வது அறையை விட்டு 5வது அறைக்கு வந்தாள். சங்கரும் விசுவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தன் அறை விளக்கின் வெளிச்சத்தில் விசு படுக்கையை விட்டு விலகி தலையணையையும் மறந்து தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. மங்களா தன்னுள்ளேயே சிரித்து கொண்டாள். விசுவை அந்த கோலத்தில் பார்க்கும் போதெல்லாம் 3 வருடங்களுக்கு முன்னால் குடும்பம் முழுவதும் பெங்களூருக்கு போன போது ரயிலில் அவன் தன் பர்த்தில் இருந்து நழுவி கூடை மேல் விழுந்து அதன் பின்னும் விழித்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வரும். இப்போதும் வந்த அந்த நினைவோடு அசையாமல் அழகாக உறங்கிக் கொண்டிருக்கும் சங்கரை ஓரக்கண்ணால் கவனித்துவிட்டு மேலே வேகமாக நடந்தாள். 4வது அறையில் மேஜை நாற்காலிகளே இருந்தன. 3வது அறையில் நுழைவதற்கு முன்னே குரட்டை ஒலி கேட்டது. அப்பாவுக்கு குரட்டை கொஞ்சம் அதிகம்தான். அதற்கு காரணம் அவருடைய ஸ்தூலமான சரீரம்தான் என்று எப்போதோ எண்ணின எண்ணம் இன்னும் அவளுடைய மனதில் அழுந்து இருந்தது. அப்பாவின் குரட்டையை கேட்கையில் அவளையும் மீறி ஒருவித அருவருப்பு உண்டாகும். ஆனால் அடுத்த வினாடியே அவள் மானசீகமாக அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் மனதை சுத்தப்படுத்திக் கொள்வாள். அப்பா ஒரு பெரிய ஆலமரம். மூர்த்தியில் இருந்த சுஜா வரை எல்லோரும் அவருடைய கிளைகள். இத்தனை கிளைகளையும் அவர் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உலகத்தில் நடமாட வைத்திருக்கிறார். சாதாரண ஸ்டேஷன் மாஸ்டராக தண்ணீர் இல்லாத, டாக்டர், மின்சாரம் போன்ற வசதிகள் இல்லாத வனாந்திர ஸ்டேஷன்களில் உழைத்து உழைத்து இல்லாத வனாந்திர ஸ்டேஷன்களில் முன்னேறி இருக்கிறார். அவருடைய வெள்ளை பேண்டையும் கோட்டையும் அவரே துவைத்து இஸ்திரி போட்டுக்கொண்ட நாட்கள் அவளுடைய நினைவில் என்றுமே மறையாத நாட்கள். வயிற்றை கட்டி வாயை கட்டி குழந்தைகளை படிக்க வைத்த பெற்றோர்களை அவள் கதைகளில் மட்டும் படிக்கவில்லை, அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த அப்பாவுக்கு எந்த பிள்ளையும் பெண்ணும் எதையும் திருப்பி செய்ய மாட்டார்கள் என்று மங்களாவுக்கு தோன்றியது. அவள் தான் சம்பாதிக்கும் 270 ரூபாயில் பெரும் பகுதியை வீட்டு செலவுக்குத்தான் கொடுக்கிறாள். இருந்தும் அவளுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சம்பளம் முழுதும் அவரிடம் கொடுத்துவிட்டு அதன் பின் அல்லவா தனக்கு வேண்டியதை அவரிடமிருந்து பெற்று கொண்டிருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி கொடுத்து வைக்காதவர்கள்தான். ஓஹோ என்று 22 வயதிலேயே ஒரு பெரிய பேங்கில் அதிகாரியாக சேர்ந்த அண்ணா மூர்த்தி பம்பாயில் இருந்த போதும் சரி, கல்கத்தாவில் இருந்த போதும் சரி, 1 ரூபாய் அப்பாவுக்கு என்று அனுப்பவில்லை. தரையை பார்க்காமலே நடந்த அவனுக்கு 2 வருடங்களுக்கு முன் ஒரு பெரிய இடத்தில் கல்யாணமாயிற்று. அந்த சமயத்தில்தான் பயிற்சி முடிந்து சென்னைக்கு மாற்றலாகி வந்திருந்தான். என்ன மாயமோ மகிமையோ, கல்யாணமான மறு மாதமே மனைவியின் ஊரான பெங்களூருக்கே வேலை மாற்றம் உண்டாகியது. ஸ்டேஷன் சூப்பரண்டண்டான அப்பாவுடன், நரை விழுந்த அம்மாவுடன், கூட பிறந்த 10 பேருடன் தன் தாம்பத்தியத்தை ஆரம்பிக்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை.
அவன் தனியாக போன சில மாதங்களுக்கு பிறகுதான் அவனுடைய மாமனார் முயற்சி செய்து வேலை மாற்றம் வாங்கி கொடுத்தார் என்ற விஷயம் வெளியே வந்தது. அம்மா நறுக் நறுக்கென்று 4 வார்த்தைகள் எழுதி போட்டாள் அவனுக்கு. ஆனால் அப்பா மௌனமாகவே இருந்தார். ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் சூப்பரண்டென்ட் பதவியில் அவர் ஆயிரம் ஆயிரம் பேர்களை பார்த்திருக்கிறார். விதம் விதமான குணமாற்றங்களை அனுபவ ரீதியில் கண்டிருக்கிறார். அவர் பிள்ளையை மறந்தார், அவ்வளவுதான். மறதியை யாராவது ஞாபகப்படுத்தினால் கூட அவர் வாய் திறந்து 2 வார்த்தைகள் குறையாக குற்றமாக பேச மாட்டார். மூர்த்திதான் அப்படி போனான் என்றால் மோகனாவாவது சென்னையிலேயே கிடைத்த வேலையை ஏற்றுக்கொண்டு வீட்டோடு இருந்து குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்க கூடாதா? 20 வயதில் அவன் முதல் மாணவனாக ரேங்க் எடுத்து ரசாயன பொறியியல் துறையில் தேறியதும் பிறர் கண்ணுக்கு அப்பா பெருமையில் பூரித்ததுதான் தெரிந்தது. ஆனால் உண்மையில் அவருடைய மனம் பெருமையிலா பூரித்தது? அவமானத்தில் அவர் நொந்து போனது யாருக்கு தெரியும்? ஒரு பெரிய கம்பெனியில் அப்பாவே யாரோ சில பெரிய மனிதர்களை பிடித்து எடுத்த எடுப்பில் 800 ரூபாய் சம்பளத்தில் சென்னையிலேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். இந்த வயதில் இப்படிப்பட்ட படிப்பு படித்த தான் அப்பா வாங்குகிற சம்பளத்தை விட அதிகம் வாங்குகிறோம் என்ற எண்ணம் மோகனின் மனதில் விழுந்ததோ என்னமோ, அல்லது அவனுடன் கூட பிறந்த அகம்பாவமும் கர்வமும் ஆட்டி வைத்தனவோ. வீட்டில் அவன் ஒழுங்காகவே இருக்கவில்லை. ஸ்டேஷனில் ஒரு போர்ட்டர் மீது கூட அதிகாரத்தை சுடு சொற்களால் காட்டத் தெரியாத அப்பாவின் மீதே அவன் அதிகாரம் செலுத்த முயன்றான். ஆனால் நல்ல வேளையாக சீக்கிரத்திலேயே அந்த ரணத்தில் இருந்து அப்பாவுக்கு விடுதலை கிடைத்தது. பிள்ளை தொழிற்சாலையிலும் அத்துமீறின அதிகாரத்தை பிரயோகிக்கிறான் என்று தெரிய வந்தது. அதன் பின் ஒரு நாள் காதும் காதும் வைத்தாற்போல் சீட்டும் கிழிந்தது. எந்த பெரிய மனிதருடைய சிபாரிசில் வேலை கிடைத்ததோ அவரே அப்பாவுக்கு போனில் தம் வருத்தத்தை தெரிவித்தார். அதற்கு பின் மோகன் பஞ்சாபுக்கு சென்றதும் அங்கே இருந்து அமெரிக்காவுக்கு சென்றதும் தனிக்கதை. மொத்தத்தில் தலையெடுத்த 2 பிள்ளைகளினாலும் அப்பாவுக்கு சுகம் இல்லை. ஆனால் இந்த சுகக்குறைவை அப்பா என்றுமே ஒரு சோகமாகவோ ஏமாற்றமாகவோ காட்டிக்கொண்டதில்லை. அவருடைய இந்த தயாளமே மங்களாவின் மனதில் கண்ணீரை வரவழைக்கும். இப்பேற்பட்ட அப்பா குரட்டை விட்டால் என்ன? இருக்க வேண்டிய இடத்தில் அலாரம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ஆத்திரப்பட்டால் என்ன? ஒரு தவறும் இல்லை. அப்பா அவளை பொறுத்தவரையில் ஒரு மகான்தான். 3வது அறையில் அப்பாவின் தலைமாட்டில் மேஜையின் மேல் அலாரம் கடிகாரத்தை வைத்துவிட்டு மங்களா பல் தேய்க்க சென்றாள். பம்பாய் மெயில் 5:15க்கு வர வேண்டும். ரேணுகா இப்போது எப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி அவளுள் எழுந்தது. முந்தின இரவு படுப்பதற்கு முன் அவளை பற்றி இதே கேள்வி தோன்றி அதன் பின் அவளை நினைத்தே உறங்க ஆரம்பித்திருக்கிறாள். அதனால் தானோ என்னவோ சொப்பனத்திலும் அவள் வந்தாள். பல் தேய்த்த கையுடன் முகத்தை சோப்பால் கழுவிக்கொண்டாள். சந்தன சோப்பின் மனம் அவளுடைய மனதில் என்றுமே ஒருவித கிளுகிளுப்பை உண்டு பண்ணும். இன்று அதை தேய்த்து கொள்கையில் ஒரு கண்ணில் சிறிது பட்டுவிட்டது. ஜில் என்ற தண்ணீரை மொண்டு மொண்டு கழுவியும் சோப்பின் எரிச்சல் நின்று விடவில்லை. துவாலையினால் முகத்தை துடைத்துவிட்டு கண்ணை நன்றாக கசக்கிக் கொண்டாள். கண்ணாடிக்கு முன் நின்று தலையை வாரிக்கொண்ட போது இடது கண் சோப்பின் சக்தியை அதிகமாகவே எடுத்து காட்டுவது போல சிவந்திருந்தது. இப்போது மங்களா அதை லட்சியம் செய்யவில்லை. ரயில் வர இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றன என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி நின்றது. அவளுடைய ஒல்லியான அவ்வளவாக சதை பற்றி இல்லாத பொன்னிற உடலுக்கு இரத்த சிவப்பு நைலக்ஸ் எடுப்பாக இருப்பதை அவளை உணர்ந்தாள். சிவப்பு சாந்து, சிவப்பு உதட்டு சாயம் முதலான அலங்காரங்கள் முடிந்த பின் மீண்டும் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். இடது கண்ணின் செம்மையும் புடவையின் நிறத்தோடு ஒட்டி பாங்காகத்தான் இருக்கிறது என்று எண்ணியது அவள் மனம். செருப்பை எடுத்துக்கொள்ள அவள் வராந்தாவுக்கு 2வது அறை வழியாக சென்றாள். அறையை அடைத்து குழந்தைகள் படுத்து கொண்டிருந்தார்கள். அம்மாவை பார்த்ததுமே எழுப்பலாமா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் மங்களா. ஆனால் அவள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் அம்மாவே எழுந்து விட்டாள். அம்மா, நான் போய் வருகிறேன். என்றாள் அம்மா.
சுஜா, ராதா, பாபு, கல்யாணம், ரவி எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்தபோது மங்களாவுக்கு குருவாயூர் போகிற வழியில் பார்த்த ஒரு பலாமரம் நினைவுக்கு வந்தது. சின்ன மரம்தான், ஆனால் சின்னதும் பெரியதுமாக காய்கள் எட்டி பிடிக்கக்கூடிய உயரத்தில் மொய்த்து கொண்டிருந்தன. அம்மாவும் ஒரு பலாமரம் போலத்தான். 11 குழந்தைகளை பெற்ற அவள் ஒரு தடவை கூட இந்த பெரும் பாரத்தை நினைத்து நொந்து கொண்டதில்லை. அவளுக்கு இப்போது வயது மட்டும் 52ஆக இல்லாமல் 44ஓ 45ஓவாக இருந்தால் இன்னும் காய்த்து கொண்டே இருப்பாள். கவலைப்படாமலும் இருப்பாள். 5, 6 ஜதை செருப்புகளில் சிவப்பு வெல்வெட் செருப்பை அணிந்து கொண்ட மங்களா காது ஸ்டட்டை ஒரு தடவை தொட்டு பார்த்து கொண்டாள். கை விரலுக்கு நிறபேதம் தெரியாது என்று தெரிந்தும் காதணிகள் சிவப்பு அணிகள் தானோ என்று பார்த்தாள். அடுத்த வினாடியே அது முந்தின நாள் கிரீம் கலர் புடவைக்கு ஏற்ற முத்துக்கள் இழைத்த ஸ்டட் என்ற நினைவுக்கு வந்தது. கை கடிகாரத்தை பார்த்தாள். 5:10 ஆகியிருந்தது. மாடிப்படி இறங்கினால் சென்ட்ரல் ஸ்டேஷன் 3வது பிளாட்பாரத்தில்தான். பம்பாய் மெயில் வழக்கமாக வந்து சேரும். மீண்டும் தன் அறைக்கு சென்று அலமாரியை திறந்து சிவப்பு ஸ்டட்டுகளை தேடி எடுத்து இருக்கிறதை கழற்றி போட்டுக் கொள்வதற்குள் ரேணுகா அவளை பிளாட்பாரம் எல்லாம் தேட ஆரம்பித்து விடுவாள். புடவையை மாற்றிவிடலாமா? ஒரு கணம் யோசித்தாள். அதற்கும் நேரம் இல்லை என்று யோசனையை கைவிட்டாள். ஒருவித ஏமாற்றத்தோடு மாடிப்படியில் இறங்க ஆரம்பித்தாள். சென்ட்ரல் ஸ்டேஷன் மின்சார கடிகாரங்கள் இரண்டுமே ஓடவில்லை. கடை மூடப்பட்டது என்று அட்டை கட்டி தொங்க விடுவது போல ஒரு சதுரமான காகிதம் கடிகாரத்தின் நடுவில் ஒட்டப்பட்டிருந்தது. சாதாரணமாக சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்பார கடிகாரங்கள் இரண்டும் ஓய்வே எடுத்துக்கொள்ளா. அப்படி எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சில மணி நேரங்களுக்குத்தான். பிளாட்பாரத்துக்கு போகும் வழியில் பெட்டி மீதும் படுக்கை மீதும் உட்கார்ந்தும் படுத்தும் பிரயாணிகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வட இந்திய யாத்ரிகர் கூட்டம் தன் சலவை செய்ய முடியாத அழுக்கில் தோய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. வலதுபுற கோடியில் தற்காலிகமாக சாமான்களை வைக்கும் அறையை ஒரு சிப்பந்தி திறந்து கொண்டிருந்தான். இடதுபுறத்து ஹிக்கின் பாதம்ஸ் புத்தக சாலை இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் அதன் வலதுபுற ஓரத்தில் தினசரி பத்திரிகைகள் விற்பனையாகிக் கொண்டிருந்தன. ரயில் நிற்பதற்குள் தாவி ஏறி சொல்லாமலே பெட்டியை தூக்கும் நீல சட்டைக்காரர்கள் சிவப்பு அங்கவஸ்திரத்தை இன்னும் தலையில் முண்டாசாக கட்டவில்லை. 3வது பிளாட்பாரத்தில் அவள் கால் வைக்கவும் ஒலிபெருக்கி கதற ஆரம்பிக்கவும் சரியாக இருந்தது. ஆங்கிலத்தில் ஆரம்பித்த அறிவிப்பு தமிழில் அலறியது. பம்பாயில் இருந்து வரும் பாம்பே மெயில் இன்னும் சில நிமிடங்களில் 3வது பிளாட்பாரத்தில் வந்து சேரும். ஹிந்தி மொழிபெயர்ப்பை அவள் உதாசீனம் செய்து கொண்டே நடக்கலானாள். ஏன் ஒலிபெருக்கியாளர் இருந்து 3வது வந்து என்ற வார்த்தைகளில் தூ எழுத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை கெட்டிப்படுத்துகிறார் என்று புரியவில்லை. என்றுமே அவளுக்கு ரேடியோவில் தமிழ் செய்திகளையும் அறிவிப்புகளையும் கேட்க பிடிக்காது. ஜீவனற்ற குரலில் வார்த்தைகள் வர வெற என்று இருப்பதாக தோன்றும். சந்தோஷ சமாச்சாரமானாலும் சரி, துக்க செய்தியானாலும் சரி, அறிவிப்பவர் அதனை விட்டு தனித்து நிற்பதாக தோன்றும். ஒருவேளை அப்படி நிற்க வேண்டியது அரசின் ஆணை என்றோ கடமை என்றோ நினைக்கிறார்கள் என்று மங்களா எண்ணுவாள். ஆனால் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒலிபெருக்கியில் எப்போதுமே வார்த்தைகள் இயற்கையான பாணியில் வராது. கேட்பவர்களுடைய காதுகளில் குரல் மோதுகிறதே தவிர ஒரு மனிதனுடைய குரல் கேட்பவர்களின் மனதை தொடுவதே இல்லை. இதற்கு காரணம் கடமையின் அடிப்படையில் 8 மணி நேர வேலை என்ற திட்டத்தின் அடிப்படையில் எழுகிற குரல் என்பது தானோ என்னவோ. மங்களா நடந்தாள். எல்லா சிமெண்ட் பெஞ்சுகளிலும் யார் யாரோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள். துண்டை போட்டு ரயில் பெட்டி சீட்டுகளையும் ஆசனங்களையும் விலை பேசும் ஊர் சுற்றிகளில் இருந்து ஹோட்டல் அறைகளை வாடகைக்கு எடுத்துக்கொள்ள மனம் கூசும் கருமிகள் வரை எத்தனையோ பேர். மங்களா அலுத்து கொண்டாள். தினசரி வேளையில், அதுவும் சென்ட்ரல் ஸ்டேஷன் விசாரணை காரியாலயத்தில் பணியாற்றும் நாட்களில் அவளுக்கு அலுத்து கொள்ளத்தான் நேரம் இருக்கும். அவசரமாய் வீட்டில் இருந்து ஓடி வந்த அவளை பம்பாய் மெயில் காக்க வைக்கிறது. உட்காருவதற்கு கூட இடமில்லை. ஓட்ட பந்தயத்துக்கு தயாராக உட்காருகிறவர்களைப் போல்
போர்ட்டர்கள் உட்கார்ந்திருக்கும் காட்சி வேறு கண்ணை உறுத்திவிட்டது. அவர்களுடைய அவல பிழைப்பை எண்ணி கண் உறுத்தலை மறக்கலாம் என்றால், பல பேர்களுடைய வாயில் இருந்து வந்த பீடியின் நாற்றம் அவளுடைய அலுப்பையும் வெறுப்பையும் அதிகமாக்கியது. இதெல்லாம் போதாதென்று காதையே கிழிப்பது போல காங்கிரீட் தளத்தில் இரும்பு சக்கர டிராலிகள் ஓலமிட்டு கொண்டே அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தன. யாராவது மந்திரியின் காதிலோ எதிர்க்கட்சி தலைவர்களின் காதிலோ இந்த டிராலிகளின் ரீங்காரம் தொடர்ந்து 1 மணி நேரம் இசைத்தால்தான் பிரயாணிகளுக்கு விமோச்சனம் பிறக்கும். டிராலிகளுக்கு ரப்பர் டயர் பொருத்துவார்கள். பல பிரயாணிகள் பல பெரிய தினசரிகளுக்கு கடிதங்கள் எழுதியாகிவிட்டது. டிராலியின் சக்கரங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எல்லா பிளாட்பாரங்களிலும் தரையின் காங்கிரீட் உடைந்து உதிர்ந்து கற்கள் குத்தப் போகின்றன. அப்போதும் டிராலியை கவனிக்க மாட்டார்கள். புது காங்கிரீட் தான் போட ஆரம்பிப்பார்கள். இந்த கோடியில் இருந்து அந்த கோடிக்கு ஒரு தடவை நடந்தாகிவிட்டது. பம்பாய் மெயிலின் சுவடே தெரியவில்லை. அவள் நிதானமாக புடவை சோழிக்கு ஏற்ற பாந்தமான சிவப்பு ஸ்டண்டை அணிந்து கொண்டே வந்திருக்கலாம். மீண்டும் ஒலிபெருக்கி அலறியது. மீண்டும் சில நிமிடங்கள் என்ற வார்த்தைகள் காதில் மோதின. மங்களா கடிகாரத்தை பார்த்தாள். 5:22. பிளாட்பாரத்தின் விளிம்பில் நின்று கொண்டு கண்ணை சிரமப்படுத்தி பார்த்தாள். ஓர் என்ஜின் நகர்ந்து வருவது தெரிந்தது. அந்த கோடியில் இருந்து திரும்பி நடந்தாள். ஒரு சிமெண்ட் பெஞ்சியை அடைத்து கொண்டு வாத்து கூடைகள், கொவா கொவா என்ற எக்காலம், ஓரிரு மூக்குகள் கயிற்று ஜன்னல்கள் மூலம் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன. ஒரு வாத்து சந்தோஷத்தில் கத்துவதாக தோன்றியது. நடந்து வந்த மங்களா வாத்துகளை மறந்து ரேணுகாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தாள். பம்பாயில் ஒரு பெரிய கம்பெனியில் அவள் ஒரு டைரக்டர். அவளுடைய அப்பாதான் அவளை அந்த பதவியில் வைத்திருக்கிறார். சென்னை பிரான்ச் விஷயமாக வருகிறாள். சென்னைக்கு வந்தால் அவளுடன் தான் தங்குவாள். இத்தனை பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர கொடுத்து வைக்க வேண்டும் என்பாள். தாயில்லாத அவள் ஒரே பெண். அந்த தனிமையின் ஏக்கம் மங்களா வீட்டில் இருக்கையில் மறைந்துவிடும். முதல் வகுப்பு பெட்டிகள் வருகிற இடத்தை விசாரித்து கொண்டு அவள் வந்து நின்றாள். என்ஜின் அலறி அடித்து கொண்டு வந்தது. ஓட்ட பந்தயக்காரர்கள் சிவப்பு முண்டாசை கடைசி தடவையாக சரி செய்து கொண்டு தயாரானார்கள். மங்களாவை போல எதிர்கொண்டு அழைக்க வந்தவர்கள் எங்கே தேடுவது என்று புரியாமல் எல்லா பக்கங்களிலும் பார்த்து கொண்டு அலைய ஆரம்பித்தார்கள். ஒரு முதல் வகுப்பு பெட்டியில் பெயர்கள் இருந்த லிஸ்டை பார்த்தாள் மங்களா. பி கம்பார்ட்மெண்ட்டில் லோயர் பர்த் ரேணுகாவுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருப்பது தெரிந்தது. ஓரிரு நிமிடங்கள் பெட்டிக்கு வெளியே நின்று ரேணுகாவுக்காக காத்திருந்த மங்களா அவள் வராததைக் கண்டு பொறுமை இழந்தாள். சாமான்களுடன் இறங்கிக் கொண்டிருக்கும் போர்ட்டர்களையும் பிரயாணிகளையும் லட்சியம் செய்யாமல் ரயிலின் உள் ஏறி பி கம்பார்ட்மெண்ட்டை அடைந்தாள். அங்கே ஒருவன் அப்போதுதான் சாக்ஸை மாட்டி பூட்ஸை கையில் எடுத்து கொண்டிருந்தான். அவனை தவிர 3 பர்த்கள் காலியாக இருந்தன. மங்களா ஏமாற்றத்துடன் திரும்பவும் ஆர் யூ மிஸ் மங்களா என்று அவன் பூட்ஸை மாட்டிக்கொண்டே கேட்கவும் சரியாக இருந்தது. எஸ், ஐ ஆம் மங்களா. யுவர் ஃப்ரெண்ட் ரேணுகா குட் நாட் மேக் தி ட்ரிப் என்று சொன்ன அவன், கொஞ்சம் இருங்கள், இந்த பூட்ஸையும் போட்டுக்கொண்ட பின் விவரம் சொல்கிறேன் என்றான். மங்களா மௌனமாக அவனையும் அவன் கை விரல்கள் பூட்ஸ் லேசுடன் விளையாடும் அழகையும் பார்த்து கொண்டே நின்றாள். பளபளக்கும் சைக்கிளை ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் வாயிலில் வைத்து பூட்டிவிட்டு ஒருவித பெருமிதத்துடன் அதையே பார்த்து நின்ற மணி கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் தன்னையே பொன்முறுவலுடன் கவனிப்பதை உணரவில்லை. சைக்கிளுக்கு டைனமோ விளக்கு இருக்கிறது. சுகமாக உட்கார்ந்து போவதற்கு ஃபோம் குஷன் இருக்கிறது. அரை ஹார்ஸ் பவரில் ஒரு மோட்டாரும் பொருத்திவிட்டால் காலின் சக்திக்கு விரயமில்லாமல் 15 மைல் வேகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் வரலாம். கார் ஸ்கூட்டர்களுக்கு இருப்பது போல் நம்பர் பிளேட்டும் இருக்கும். மணி கற்பனையில் திளைத்து போனான். என்னப்பா மணி, உனக்குள்ளேயே பேசிக்கொள்ற என்று ஏகாம்பரம் கேட்டான். விழிப்பு வந்தவனைப் போல மணி ஏறிட்டு பார்த்தான். ஏகாம்பரத்தின் தலையில் அந்த பழுப்பேறின சிவப்பு தொப்பி இல்லை. அதுவே ஒரு நல்ல சகுனமாகப்பட்டது. ஆனால் அடுத்த கணமே அவனுடைய கழுத்தில் கட்டியிருந்த அழுக்கேறிய கைக்குட்டை கண்ணை உறுத்தி
இது இன்றைய தொழிலின் தோல்விக்கு அறிகுறியோ என்ற பயத்தை உண்டு பண்ணியது. என்ன நான் கேட்கிறேன், பதில் சொல்லாம இருக்கையே. நான் எனக்குள்ள பேசிக்கொள்ளவில்லை ஏகாம்பரம். குளிர் பாரு, குளிர். அதுல உதடு தந்தி அடிக்குது. அது கிடக்கட்டும், எனக்கு ஒரு டிக்கெட் வேணுமே. மச்சான் மீரட்டுக்கு போறான், திடீர்னு ஆர்டர் வந்திருக்கு. என்ன, நீங்க ரயில்வே கான்ஸ்டபிள், எங்கிட்டயே டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்கமாத்தான் இருக்கு, ஆனா கிடைக்கலையே. என்னைக்கு போறான்னு உங்க மச்சான் மீரட்டுக்கு? நாளன்னைக்கு 8 மணிக்கு டில்லி கவுண்டர் எட்ட இருப்பேன், வந்து பாருங்க. சரி மணி. மணின்னு சொன்னா போராது, மணியோட வா. சொல்லிவிட்டு காதலியை விட்டு பிரிய மனமில்லாமல் செல்லும் காதலனை போல மணி சைக்கிளை கடைசி தடவையாக பார்வையால் விழுங்கிவிட்டு ஸ்டேஷனுக்குள் புகுந்தான். அப்போது மணி சரியாக 5:10. வாசலில் வந்து அப்போதுதான் ஒரு முக்காலியின் மேல் உட்கார்ந்த டிக்கெட் பரிசோதகர் நாராயணராவ் மணி வருவதை பார்த்ததும் ஏதோ தம் எண்ணம் பூர்த்தியாகி விட்டதாக பூரித்து சிரித்தார். மணி, இப்பதானப்பா உன்னை பத்தி நினைச்சேன், நீயே வந்துட்ட. ராவ்ஜி, காலங்காத்தால ஒரு பொய்யோட உங்க வேலையை ஆரம்பிக்காதீங்க. என்னை பார்த்தப்புறம்தான் உங்களுக்கு என் ஞாபகமே வந்தது. என்ன வேண்டும்? அதான் சொன்னனே, போன வாரம் உங்க அக்கா பெண்ணுக்கு டைப்பிஸ்ட் வேலை தானே? ஆமாம்ப்பா, அக்கா வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து என்னால ஒரு சம்பளத்துல சமாளிக்க முடியல. நீ தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். கிம்பளம் வாங்குங்களேன். 20 வருஷங்கள் வரை உத்தியோகம் பார்க்கிறேன்னு சொல்லிக் கொள்வதில் குறைச்சல் இல்லை. ஒரு ஆள்கிட்ட 8 அணா 1 ரூபாய்ன்னு வாங்கினா கூட உங்க 8 மணி வேலையில 10 ரூபாய் தேருமே. புதுசா ஒரு தொழிலை கத்துக்க சொல்றியா? வேணாம்ப்பா, வேணாம், நீ போ. கவலைப்படாதீங்க ராம்ஜி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பம்பாய் மெயிலை பார்க்க போயின்னு இருக்கேன். நாளை திங்கள், அப்புறம் செவ்வாய், புதன்கிழமை அன்னைக்கு உங்க அக்கா பெண்ணை அழைச்சுண்டு வாங்க. நாம எல்லாரும் போய் பார்த்து ஏற்பாட்டை செய்யலாம். கையில 1 ரூபாய் இருக்குமா மணி? 2 நாட்கள்ல உனக்கு திருப்பி தரேன். கிம்பளம் வாங்குகிற ஆளா இருந்தால் 15ஆம் தேதியே கடன் வாங்க ஆரம்பிப்பீங்களா? சொல்லிக்கொண்டே ஷர்ட்டின் வலது கையின் மடிப்புகளில் இருந்த பணத்தை எடுத்தான். 1 ரூபாயை அவரிடம் நீட்டினான். உங்கிட்டயே 2 நோட்டு தானே இருக்கு. ராம்ஜி வேண்டாம் என்பது போல பேசி முகத்தில் ஒரு இரக்கத்தையும் இழுத்து வைத்து கையையும் நீட்டினார். என்கிட்ட 2000 இருக்கும்னு 1 ரூபாய் கேட்டீங்களா? கொடுத்துவிட்டு மணி நேரே 7ஆம் பிளாட்பாரத்தினுள் நுழைந்தான். விரைவாக நடந்த அவன் எந்த பக்கமும் பார்க்கவில்லை. வெள்ளை பேண்ட், வெள்ளை முழுக்கை ஷர்ட், முழுக்கையாக மடித்த மடிப்பே பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தது. காலில் கருப்பு பூட்ஸ், ஊதா நிற சாக்ஸ் புதுமை பொலிவுடன் விளங்கியது. உருண்டு திரண்ட தோள்பட்டை நடைக்கே ஒரு கம்பீரத்தை அளித்தது. என்றும் வற்றாத ஜீவ நதியைப் போல் அஸ்தமனமே ஆகாத பொன் முறுவல் உதடுகளில் விளையாட அவன் வேகமாக நடந்தான். ஆர்எம்எஸ்ஐ அடைந்ததும் அவன் நின்றான். 7வது பிளாட்பாரத்தில் ஆள் அரவமே இல்லை. கூடூர் பேசஞ்சர் 6:55 புறப்படும். அதில் போகிறவர்களில் பாதி பேர் சீசன் டிக்கெட்காரர்கள், கால்வாசி பேர் ரயில்வே ஊழியர்கள். மீதியில் ராவ்ஜியை போன்ற உத்தமர்கள் சிலர் டிக்கெட்டுடன் பிரயாணம் செய்கிறவர்கள். ஆர்எம்எஸ்க்கு முன்னே நின்றவன் அதிக நேரம் காத்து கொண்டிருக்கவில்லை. சித்தப்பா, ஒரு கிழவர் பெரிய ஜாதிக்காய் பெட்டியின் மேல் உட்கார்ந்து வெற்றிலையையும் பாக்கையும் சிறு உலக்கையால் இடித்து கொண்டிருந்தவர், இதோ வரண்டா மணி என்று சொல்லி உரலையும் உலக்கையையும் பக்கத்தில் வைத்துவிட்டு இறங்கினார். என்னால வர முடியாது, ஒரே சாமான்களா கொட்டி கிடக்கு, ஜாக்கிரதையா நீங்க வாருங்கோ என்று மணி கத்தினான். கிழவர் இறங்கி வந்தார். முகத்தில் வெள்ளி பொடிகள் தூவினாற் போல் தாடி, வழுக்கைக்கும் கரை கட்டிய தலைமயிர் காதோரம் மண்டி கிடந்தது. அவர் அருகே வந்ததும் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்தான் மணி. சித்தப்பா, உங்க பிள்ளைகிட்ட இருந்து இந்த 2 நோட்டுகளை கறக்கிறதுக்குள்ள என் தாவு தீர்ந்துடுத்து. 1ஆம் தேதி வர்றதுக்கு என்ன கேடுன்னு கேட்டான். நீங்க ஜெனரல் ஆஸ்பத்திரியில 3 நாள் கிடந்தீங்கன்னேன். எப்ப டிஸ்சார்ஜ், எப்படி இருக்காருன்னு கூட கேட்கலை. இந்தாருங்கள், எனக்கு பாம்பே மெயிலை பார்க்கணும். நான் செத்தா கூட அவனுக்கு என்ன? அது சரி, நான் இங்கதான் இருக்கேன்னு அவனுக்கோ அவன் பெண்டாட்டிக்கோ தெரியுமா? தெரியாது, நான் சொல்லலை. அடுத்த தடவை பணம் கேட்க போற போது ஞாபகமா சொல்றேன்.
வேண்டாம் சொல்லாதே. ஏன் உடனே டாக்ஸியோட வந்து உங்களை அழிச்சுண்டு போய் நடு கூடத்துல உட்கார வச்சுடுவானோ? சித்தப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ணி இருக்கிறீர்கள் என்றால் அது அவனை பெத்ததுதான். நான் வரேன். 7வது பிளாட்பாரத்தில் இருந்து விரைவாக திரும்பிய மணி 3வது பிளாட்பாரத்தை நோக்கி நடந்தான். இன்னும் பம்பாய் மெயில் வரவில்லை என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனுடைய தொழிலில் அவன் என்னதான் நிபுணனாக இருந்தாலும் ஜரூராக குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் இருக்க வேண்டும். குறித்த பிரயாணியை அணுக வேண்டும். நடக்கும்போது சித்தப்பாவையும் அவருடைய பிள்ளையையும் பற்றி சிந்தனை பிறந்தது. இந்த சித்தப்பாவை அவனுக்கு கடந்த 2 மாதங்களாகத்தான் தெரியும். ஒரு நாள் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பர் பெட்டியில் அவர் ஏறினார். டில்லியில் அண்ணா பெண் இருக்கிறாளாம், ரொம்ப நல்லவளாம். சித்தப்பா, சித்தப்பா என்று அவள் உயிரை விடுவாளாம். தம் அந்நிய நாட்களை அவள் வீட்டில் கழித்து விடுவது என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டாராம். அவருடைய இந்த முடிவு ஸ்லீப்பர் கண்டக்டர் தாமஸுக்கு பிடிக்கவில்லை. கீழே இறக்கிவிட்டார். டில்லிக்கு போனதும் பணம் கொடுத்து விடுவதாக சொன்னார். டில்லியில் இருக்கும் அண்ணா பெண் என்ன வேண்டுமானாலும் தருவாள் என்று சத்தியம் செய்து பார்த்தார். தாமஸ் அவரை கீழே இறக்கிவிட்டார். பிளாட்பாரத்தில் நின்ற அவருடைய கண்கள் கனத்தன. துண்டால் துடைத்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த சமயத்தில்தான் மணி எதிர்பட்டான். அவனுடைய உடையையும் நடையையும் பார்த்து ஒரு கணம் பயத்துடன் மயங்கின அவர் அவனுடைய புன்முறுவல் பூத்த முகத்தை பார்த்து அடுத்த கணமே தைரியத்துடன் அணுகினார். சார், என்ன பெரியவரே, நான் டெல்லிக்கு போகணும். தோ நிற்கிறதே, இதுதான் டெல்லி ரயில், ஏறுங்கள். ஏறினேன். கீழே இறக்கி விட்டுட்டான் ஒரு மகானுபாவன். ஸ்லீப்பரில் ஏறியிருப்பீர்கள், ரிசர்வேஷன் இல்லையா? டிக்கெட்டே இல்லை. போச்சுடா, டிக்கெட்டே இல்லையா? வியப்புடன் பார்த்தான் மணி. அண்ணா பெண் டில்லியில் இருக்கிறாள். ராமகிருஷ்ணா நகரில் வீடு. மாப்பிள்ளைக்கு செக்ரட்டேரியட்டில் 800 ரூபாய் சம்பளம். ஒரு கொட்டினால் ஜானகி ஏர் கண்டிஷனுக்கே பணம் அனுப்புவாள். அவ்வளவு நல்ல பெண். கடுதாசி எழுதி போடுங்கள், பணம் வந்ததும் போகலாம். அதுவரையில் என் கதி? இந்த ஊரில் யாரும் இல்லையா? கொள்ளி போடுறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கான். ஆனால் அவன் என் வயத்துக்கு போட மாட்டேன் என்கிறான். அவன் மனைவிக்கு அடக்க ஒடுக்கம் போராதுனேன். எப்ப பார்த்தாலும் வாசலிலேயேதான் ஜாகையும் பார்வையும். இத சொல்லப்படாதோ? சொன்னேன். இந்த மாதிரி அடிக்கடி சொன்னேன். அவள் நேத்திக்கு ராத்திரி ஒரு நாடகம் ஆடினாள். ஏற்கனவே என் பிள்ளைக்கு நான் லட்சியம் இல்லை. ஒண்ணு நான் இருக்கணும் அல்லது உங்க அப்பா இருக்கணும் என்று. அவள் கைகேகி மாதிரி தலையை விரிச்சுண்டு தரையிலே உருண்டாள். திரௌபதி மாதிரி தலை மயிர் அவளுக்கு. அந்த நீளத்தை வச்சுண்டு அதிலேயே சீதை மாதிரி தற்கொலை பண்ணிக்கொள்ள முடிவு பண்ணி விடுவாளோ என்று என் பிள்ளைக்கு பயம். நாடகம் முடிஞ்சது. நானும் வெளியே வந்துட்டேன். நீங்க ராமாயணம் பாரதம் அளவுக்கு மீறி கேட்டிருக்கிறீர்கள். ராமன் மேல தசரதனுக்கு எத்தனை ஆசை! அது மாதிரி இருந்திருக்கணும். இருந்தேன். தசரதனை விட அதிகமாகவே இருந்தேன். ஆனால் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். என் மனைவி செத்தாள். அவனுக்கு ஒரு மனைவி வந்தாள். மனைவி போனால்தான் மனுஷன் மாறணும். வந்தால் மாறணுமா? அவன் மாறினான். அதில் யார் மாட்டின்டா? தோ நான். என் கதியை பாருங்கோ. என் பிள்ளை அவள்தான் எல்லாம்னு இருக்கான். இன்னைக்கு தெரியாது. அவள் தாடகி, பூதனை, சூர்பனகை. நான் நேத்து சாயங்காலம் சாப்பிட்டது கையில காலனா இல்லை. என்கிட்ட இருக்கு, சாப்பிடுங்கள். அன்று ஆரம்பித்த பரிச்சயம் இன்று தொடர்ந்து வளர்ந்து விட்டது. பெரியவரின் பெயர் சாமிநாதன். அண்ணா பெண் ஜானகியின் பெயரை தினம் 1000 தடவைகள் உச்சரித்த அவரை அவள் கூப்பிடுவது போல் சித்தப்பா என்று அழைக்க ஆரம்பித்தான் மணி. அவர் மீது அவனுக்கு இரக்கம் என்ற தனியாக ஒரு உணர்ச்சி பிறக்கவில்லை. இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் என்கிற மகா எந்திரத்தில் இவரும் புகுந்து விட்டார். அது இயங்குகிற வேகத்தில் இவரும் கூட இயங்குகிறார். இவரை போன்றவர்கள் எத்தனையோ பேர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். கிழவருடைய வயிற்றுப்பாட்டுக்காக ஓரிரு தடவை மணி அவருடைய பிள்ளையைப் போல பார்த்தான். சிவராமன் நல்ல பிள்ளையாகவே தோன்றினான். மருமகள் செய்வது எதுவுமே அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்று நொந்து கொண்டான். அவராகத்தான் கோபித்து கொண்டு வெளியேறினார் என்று சாதித்தான். தன் சம்பளத்தில் அவருடைய சாப்பாட்டு செலவுக்கு என்று தனியாக மாதம் 40, 50 என்று கொடுக்க முடியாது என்றும் அவர் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம் என்றும் சொன்னான். சிவராமனுடைய மனைவி சாரதா மணிக்கு காஃபி கொடுத்தாள்.
மாமனாரை பற்றி அவள் ஒரு வார்த்தை அவதூறாக சொல்லவில்லை. பெரியவருடைய இருமலை பற்றித்தான் அவள் விசாரித்தாள். மொத்தத்தில் வயதாகியும் முதிர்ச்சி இல்லாதவர் என்று சாமிநாதனை மணி எடை போட்டான். அவருடைய சொற்படி ஜானகிக்கு கடுதாசும் எழுதினான். ஏர் கண்டிஷன் வகுப்புக்கே பணம் கொடுக்கக்கூடிய அவள் 10 பைசா கார்டில் பதில் கூட எழுதவில்லை. இருந்தும் ஜானகி ஸ்மரணையை சித்தப்பா நிறுத்தவில்லை. பிள்ளையும் பணம் தரவில்லை. சித்தப்பாவுக்கு சாப்பிட்டாக வேண்டும். என்ன செய்வது? மாதத்தில் ஒரு நாள் வரும்படியை மணி அவருக்காக ஒதுக்கி வைத்தான். இதற்காக அவன் வருத்தப்படவில்லை. அவருக்காக ஒரு நாள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறதே என்றுதான் அவன் மனம் கஷ்டப்பட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.